இன்றைக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தின வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுப் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயமுண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபகுப் தீர்க்கதரிசனம் 3வது அதிகாரம் ஒரு பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் வருகிற பாடலை போல இந்த ஆபகுப் 3வது அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்ற இந்த ஆபகுப் தீர்க்கதரிசி தேவனுடைய வெளிப்பாட்டு நிமித்தம் பயப்படுகிறார். ஏன் பயப்படுகிறார் என்று சொன்னால், வருஷத்தின் நடுவிலே தேவன் தம்முடைய கிரியையை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது அவருக்குள்ளே ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. கிரியை என்று சொன்னால் வேலை, அதாவது ஒன்றுமே செயல்படாத சூழ்நிலைகளை கர்த்தர் செயல்பட வைக்கிறவராய் இருக்கிறார். பட்ட மரத்தை கர்த்தர் துளிர்விட செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன், விழுந்து போனவனை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். இனிமேல் அவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, இனி இதோடு நான் அழிந்து போனேன் என்று எண்ணுகிறவர்கள் கூட ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையும் கூட கர்த்தர் கட்டி எழுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிரியையை அவர்கள் மூலமாக கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். 65வது சங்கீதத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆண்டவர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தர் தம்முடைய புதிய கிருபையை தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்பதை நான் தொடர்ந்து வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 119வது சங்கீதத்தில் 49வது 50வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இந்த தேவ மனிதன் நம்பும்படியாக தேவன் இவருக்கு தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களுடைய வார்த்தைகளை ஒருவேளை நாம் நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மனமாற ஒரு மனிதன் அல்ல, நான் சொல்லியும் செய்யாது இருப்பேனோ என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த தேவ மனிதனுடைய அறிக்கையை பாருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்துக்காக உமது அடியானாகி என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உம்முடைய வார்த்தை தான் என்னுடைய சிறுமையிலே எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையிலே மகா பெரிய வல்லமை இருக்கிறது. தேவன்
தம்முடைய வார்த்தையினால் தான் இந்த உலகத்தை படைத்தார். அவர் தம்முடைய வார்த்தையினால் எல்லா சிருஷ்டிகளையும் படைத்தார். அவருடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, 119வது சங்கீதத்தில் 92வது வசனத்தையும் 93வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். இந்த தேவ மனிதனுடைய மகிழ்ச்சியை எது என்றால் வேத வசனம் என்று சொல்லுகிறார். உம்முடைய வேத வசனம் மாத்திரம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இல்லாமல் போயிருக்குமானால் நான் என்னுடைய துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய சிறுமையிலே உம்முடைய வார்த்தைகள் தான் எனக்கு ஆறுதலை கொடுக்கிறது ஆண்டவரே என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு நபர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு வேளை இரத்தம் போயிருக்குமானால் அவருடைய சரீரத்தில் அவருடைய குரூப் இரத்தம் செலுத்தப்படுகிறது. ஒருவேளை அவருடைய கை கால்கள் உடைந்து போயிருக்குமானால் உடனே அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அதை அவங்க சரிப்படுத்துகிறாங்க. அநேக மருத்துவங்களை செய்த பின்பு அந்த நபர் மறுபடியுமாய் எழுந்து நிற்கிறார், மறுபடியுமாய் அவர் வாழ்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு விபத்தில் அகப்பட்ட ஒரு மனிதன் மீண்டும் பிழைத்து வந்து வாழ்வது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம். அதே போல தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று இருந்த இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை குறுக்கிட்டு, தேவன் குறுக்கிட்டு அவருக்கு ஆறுதலை தந்து அவரை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உயிர்ப்பித்தார் என்று அவரே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எவ்வளோ சாட்சிகள், எவ்வளோ பேர் எவ்வளோ விதமான சாட்சிகளை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள், குடிக்காரர்களாய் இருந்தவர்கள், ரவுடித்தனம் பண்ணினவர்கள், திருடர்களாய் வாழ்ந்தவர்கள், சமுதாயத்திலே கேவலமான மனிதர்களாய் வாழ்ந்தவர்களை கூட ஆண்டவராகிய இயேசு சந்தித்து அவர்களை நல்லவர்களாக மாற்றியிருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாற்றியிருக்கிறார். நம்முடைய சபையில் எவ்வளோ கூட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன். ஜான்சன் பாபு என்கிறதான ஒரு பாஸ்டர் வந்து நம்முடைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணார். அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எழுதி கொடுத்துட்டாராம், இவன் என்னுடைய பையனே கிடையாது, இவனை நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுங்க, இவன் மிக மிக மோசமானவன், இவன் வீட்டுக்கு அடங்காதவன், ஆகையினால் இவனை குறித்து எங்களிடத்தில் எதையும் விசாரிக்க போலீஸார் வர வேண்டாம் என்று போலீஸ் ஸ்டேஷன்லேயே போயிட்டு அவங்க அப்பா எழுதி கொடுத்துட்டார். துன்மார்க்கமாக வாழ்ந்த மனிதன் குடித்தார், வெறித்தார், பலவிதமான பாவங்களை செய்தார். கடைசியாக குஷ்டரோக வியாதி அவருக்கு வந்த பொழுதுதான் அவருக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவங்க அப்பாவுடைய ஜெபம், அவங்க அம்மாவுடைய ஜெபம். இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான், ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நாம் போகாவிட்டால் நாம் அழிந்து போவோம் என்கிற ஒரு எண்ணம் உடையவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததினாலே இந்த தேசத்தில் வல்லமையாய் பிரகாசிக்கிற ஒரு ஊழியக்காரனாய் அவரை கர்த்தர் மாற்றினார், வல்லமையாய் பயன்படுத்தினார். அநேகருக்கு அவருடைய சாட்சி மிக தொடுதலான சாட்சியாக அமைந்தது. வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, வருஷத்தின் நடுவிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளினாலே நம்மை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். 19வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வேத புத்தகத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை.
இந்த வேதத்தை நேசித்து வாசித்த, இந்த வேதத்தை கைக்கொள்கிற இந்த தேவ மனிதனுடைய அறிக்கையை பாருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. எத்தனையோ பேர் இந்த வேத வசனங்களை படித்து தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். வாழ்கிற ஒரு புத்தகமாக, உயிரை கொடுக்கிற ஒரு புத்தகமாக, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு புத்தகமாக பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் தான் இங்கே தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுகிறார். 119வது சங்கீதத்தில் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். பாவிகளோடு ஒரு பாவியாக, பரியாசக்காரனோடு ஒரு பரியாசக்காரனாக, துன்மார்க்கனோடு ஒரு துன்மார்க்கனாக, கெட்ட கெட்ட காரியங்களை செய்கிற மனிதர்களோடு ஒரு கெட்டவனாக மாறிவிட்டதினாலே ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனை கூட ஆண்டவர் சந்திக்கிறாராம். ஆண்டவர் அவருடைய வசனத்தினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான், பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறாராம். ஆண்டவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஆதாமின் நாசியிலே ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக மாற்றினார். நன்றாய் கவனிங்கள். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மா, பிந்தின ஆதாமோ உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஆவியின் வல்லமையால் நம்மை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சோர்ந்து போன நேரத்தில் அநேக முறை நான் ஆவியில் நிறைந்து பலன் அடைந்திருக்கிறேன். இதே ஆலயத்தில் வசனங்களை வாசிக்கும் பொழுது, வசனங்களை தியானிக்கும் போது அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்குள்ளே ஊற்றி அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தரை துதித்து இருக்கிறேன். இதே ஆலயத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அநேக முறை பரிசுத்த ஆவியானவர் சோர்ந்து போன என்னை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஒரு சரீரத்தின் குறிப்பிட்ட ஒரு உறுப்பு அது கெட்டு போகுமானால் மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த உறுப்பை அவங்க வெட்டி போட்டுறாங்க. உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு கையில் அடிபட்டு செப்டிக் ஆகி ஒரு முட்டி வரலும் அந்த கை கெட்டு போயிருக்குமானால் டாக்டர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த கெட்டு போன அந்த கையை வெட்டி அகற்றுறாங்க. அநேகர் காலை இழந்தவர்கள், கையை இழந்தவர்கள், விரல்களை இழந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சரீரத்தில் ஒரு உறுப்பு கெட்டு போயிடும்னா, உதவாமல் போகுன்னா மருத்துவர்கள் உடனே அதை அகற்றி விடுகிறார்கள். ஏன்? அதை அகற்றாவிட்டால் அது முழு சரீரத்தையும் கெடுத்து விடும். ஆகையினால தான் அதை அகற்றி விடுறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் தம்முடைய வார்த்தைகளினாலே, அவர் தம்முடைய வல்லமையாலே, அவர் தம்முடைய ஆவியினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். உலர்ந்து போன எலும்புகள் ஆண்டுடைய இரக்கத்தினால் உயிர் பெற்றதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் வாசிக்கிறோம். உலர்ந்து போன எலும்புகள் நடுவிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது, கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே வந்த பொழுது, உலர்ந்த எலும்புகள் எல்லாம்
உயிர் பெற்று ஒரு பெரிய சேனையாய் நின்றதாம். ஆமென். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவியானவருடைய பலத்தை கொண்டு, அவருடைய பலத்தை சார்ந்து நாம் வாழும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக, தேவன் தம்முடைய கிருபையின்படியே நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது. 119வது சங்கீதத்தில் 88வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். அநேக முறை இவர் சோர்ந்து போயிருக்கிறார். அநேக முறை இவர் தன்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிறார். அநேக முறை இவர் சோர்ந்து போன நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்த்ததினால்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று இங்கே அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை நமக்கு ஜீவனை தருகிறது. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஜீவனை கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நமக்கு உயிரை தந்து, நமக்கு தீர்க்காயுசை தந்து நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்மை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென். ஒரு அழகான பாட்டு ஒன்று உண்டு, பழைய பாட்டு. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை வழிநடத்தும் நல்ல இயேசுவே, நீங்கள் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு கிருபையை தந்து நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபை தான் நம்மை இதுவரைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய கிருபை தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மை நடத்துகிறது. 119வது சங்கீதத்தில் 159வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். திரும்பவும் கூட சொல்றார் பாருங்க, ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நான் நேசிக்கிறேன், உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று இங்கே ஜெபிக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்களன்னா, தாவீதுக்கு நித்திய கிருபையை தந்து தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அவர் சொல்லுகிறார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவனுடைய கொம்பு உயரும். அவனுக்கு முந்தினவரிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல நான் அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று கர்த்தர் தாவீதுக்காக விசேஷ கிருபையை அவர் கொடுத்து தாவீதை உயர்த்தினார். அவருடைய கிருபை தான் தாவீதை காப்பாற்றியது. அவருடைய கிருபையை தான் தாவீதை உயர்த்தினது. நீங்கள் பைபிளை நல்லா வாசித்தீங்களன்னா, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை ராஜாக்களின் புஸ்தகத்தில் வருகிறது. அது என்னன்னா, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. ஆமென். தாவீது சிறுவனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சிங்கத்துக்கு விலக்கி தாவீதை காப்பாற்றினார். சிங்கத்தை வீழ்த்தும்படியாய் ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கரடியை கொன்று ஆடுகளை காப்பாற்றுகிற ஒரு நல்ல மேய்ப்பனாக தாவீது செயல்பட்டார் என்பதை வேதம் சொல்கிறது. தாவீதை கர்த்தர்
கோலியாத்துக்கு விலக்கி காப்பாற்றினார். தாவீதை கோலியாத்தின் பட்டயத்துக்கு விலக்கி காப்பாற்றி கோலியாத்தை வெற்றி கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். தாவீதை சவுலின் தீய எண்ணத்துக்கு விலக்கி காப்பாற்றினார். தாவீதை யுத்தத்திலே அநேக முறை அநேகர் கொல்ல வந்த பொழுதும் கூட அவருடைய கிருபை தாவீதை காப்பாற்றியது. வேதம் சொல்லுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. ஆமென். எல்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபையே. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக, தமது நீதியினாலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 119வது சங்கீதத்திலே 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். அநேக முறை பாருங்கள், நமக்குள்ள ஒரு போராட்டம். அது என்னன்னா, நான் நீதிமானா, நான் பாவியா, நான் ஆண்டவருடைய பிள்ளையா அல்லது நான் துன்மார்க்கனா, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா அல்லது என்னை வெறுக்கிறாரா, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா, உண்மையிலேயே ஆண்டவர் என்னை அங்கீகரித்திருக்கிறாரா, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா என்கிற ஒரு சந்தேகம் நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட திரும்ப திரும்ப வருது. இது பிசாசு ஏற்படுத்துகிற தீய எண்ணமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது உண்மையானால், இயேசுவை விசுவாசிக்கிற உன்னை ஆண்டவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார், உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் நம்மை நீதிமானாய் மாற்றியது. அவருடைய தூய ரத்தம் நம்மை கழுவி நம்மை ஒரு நீதிமானாய் நிறுத்துகிறது. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய தூய ரத்தம் அவருக்காக வாழும்படியான தைரியத்தை நமக்கு தருகிறது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை அறிக்கையிடும் பொழுது அந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இல்லை, இயேசுவின் இரத்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பாவ மன்னிப்பை தருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு தைரியத்தை தருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்க நம்மை தகுதியாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நாம் நீதிமான் என்று சொல்லும்படியான ஒரு இரக்கத்தை நமக்கு தந்திருக்கிறது. ஆமென். ஆகையினால் இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயத்தை தருகிறது. ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவருடைய நீதியினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறார். வேதம் சொல்லுது, உங்கள் நீதி அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நம்முடைய நீதி அழுக்கான கந்தை, ஆனால் தேவ நீதி நமக்குள்ளே வருமானால் நாம் நீதிமான இந்த உலகத்திலே வாழ முடியும். திரும்ப சொல்றேன், உங்கள் நீதி தேவனுடைய பார்வையிலே அழுக்கான கந்தையா இருக்கிறது. ஆனால் தேவ நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் நீதிமானாய் கர்த்தருக்காக வாழ முடியும். அவருடைய வருகை பரிந்தும் அவருக்காக ஜீவிக்க முடியும். ஆமென். 89வது சங்கீதத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய நீதியினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய நீதியினாலே நம்மை உயர்த்துகிறார். ஆமென். நாம் பாடல் பாடுகிறோம், நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றிவிட்டது. பிசாசுனுடைய எண்ணமே என்ன தெரியுங்களா?
நல்ல ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவங்களை குற்றப்படுத்துவான். அல்லேலூயா. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்களேன், உங்களுக்கு சோதனை வரும், உங்களை குற்றப்படுத்துவாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு ஒழுங்காக வரீங்களா, உடனடியாக உங்களை குற்றப்படுத்துவாங்க. உங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் சொல்லி உங்களை வேதனைப்படுத்துவாங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பிசாசு கொண்டு வருவான். நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழாதபடி உங்களை எவைகளெல்லாம் தடை செய்கிறதோ, எதுவெல்லாம் உங்களுக்கு தடை கல்லா இருக்கிறதோ, அந்த தடைகளை இயேசுவின் தூய பலத்தினாலே தாண்டி நீங்கள் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் தம்முடைய நீதியினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு 4 காரியங்களை உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையாக பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் வருஷங்களின் நடுவிலே தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிறார் என்கிற இந்த தலைப்பின் கீழே 4 காரியங்களை நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையாக சொன்னேன். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தையினாலே நம் ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவதாக, தம்முடைய ஆவியினாலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவதாக, தமது கிருபையினாலே நம்மை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். நான்காவதாக, தம்முடைய நீதியினாலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். வருஷத்தின் நடுவிலே ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை நம்மிலே வெளிப்படுத்தி தொடர்ந்து வாழத்தக்கதாக, தொடர்ந்து உழைக்கத்தக்கதாக, தொடர்ந்து ஊழியங்களை செய்யத்தக்கதாக அவருடைய கிரியைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் ஜெபம் பண்ணலாம். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உம்முடைய நீதியினால் எங்களை உயிர்ப்பியும். எங்களுடைய நீதி அல்ல ஆண்டவரே, உம்முடைய நீதியினால் எங்களை உயிர்ப்பியும். உமக்காக வாழ்கிற வைராக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உமக்காக ஓடத்தக்கதான பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்காக ஊழியங்களை வல்லமையாய் செய்யத்தக்கதான பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோர்ந்து போன நிலையிலே, அப்பா வாழக்கூடாது என்கிற நிலையிலே, செத்து போக வேண்டும் என்கிற நிலையிலே இருக்கிற பிள்ளைகளை கூட தேவன் தம்முடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே யாரெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தோடு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிவதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே ராஜா. உம்முடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளினால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக ஆண்டவரே. சாகும்படி அல்ல, வாழும்படியா எங்களை கர்த்தாவே படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. பாதி வயதிலே ஆண்டவரே நாங்கள் சாகாதபடிக்கு ராஜா, தீர்க்காயுசோடு வாழும்படி, உமக்காக ஓடும்படி, உம்முடைய சாட்சியா நிற்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நல் வார்த்தைகளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இந்த நல் வார்த்தைகளை யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உம்முடைய ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு மரித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆன பிறகும் லாசருவே வெளியே வா என்று உம்முடைய வார்த்தையை சொன்ன பொழுது உம்முடைய வார்த்தை செத்து போன சரீரத்தை உயிர்ப்பித்ததே ஆண்டவரே. அன்றைக்கு நாயனூர் விதவையின் மகனை பார்த்து வாலிபனே எழுந்திரு என்று சொன்ன பொழுது செத்து போனவன் உயிரோடு எழுந்தானே கர்த்தாவே. அன்றைக்கு ஒரு சிறு குழந்தை செத்து போன நிலையிலே அந்த குழந்தையுடைய கரத்தை பிடித்து தலித்தா குமி என்று நீர் சொன்ன பொழுது செத்து போன குழந்தை உயிரோடு எழும்பியதே கர்த்தாவே. இன்றைக்கும் ஜீவிக்கிற வல்லமை, இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் உம்முடைய வார்த்தைகளினால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிப்பீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எல்லாம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் வழிநடத்தலும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை பிறந்து நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட்.